வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது தற்போது பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது. என்ன நடந்தது, ஏன் இந்த வருத்தன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினர் மத்தியில மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. இந்த காணொலியை எல்லாருமே பார்த்திருக்க கூடும் நினைக்கிறேன். என்னன்னாக்க, தருமபுரியினுடைய நாடாளுமன்ற தொகுதியின் நாத்தாக்காவினுடைய வேட்பாளராக திருமதி அபிநயா களம் கண்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரா பசுமை தாயகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களம் இறங்குறாங்க. இந்த தேர்தலில் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய தருணத்துல அந்த தேர்தலினுடைய ரிசல்ட்டுக்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துல அந்த அம்மையார், அதாவது இந்த அபிநயா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, பிஜேபியை நாம உள்ள விடல, அதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் தோல்வி அடைஞ்சதுல நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்களுடைய தோல்வி இருக்குது இல்லையா, நான் எப்படி சொல்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு உடல் உள்ளமெல்லாம் பூரித்து போகக்கூடிய வகையில அவருடைய பேச்சு என்பது அமைந்தது. அதுலயும் அவங்க 2-3 முறை குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றியை தடுத்து இருக்குது. நாம் தமிழர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்லக்கூடிய வாக்கை நாம எந்த அளவுக்கு நாம பிரிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம அவங்கள உள்ள விடலன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதான ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. இந்த காணொலி மிகப்பெரிய அளவுல, யாரும் எதிர்பார்க்காத அளவுல வைரல் ஆகுது, விவாத பொருட்டா மாறுது, பேசும் பொருட்டா மாறுது. அத்தனை ஊடகங்களுமே இந்த காணொலி எதிர்நோக்கி விவாதத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த காணொலி அமைந்தது. இதனை அடுத்து இந்த காணொலியை பார்த்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே மேடையில சொன்னாங்க, ஏமா இந்த அளவுக்கு நீ ஆனந்தப்படுறிய, நீ யார உள்ள விட்டுருக்கிற, நீ இப்போ திமுக தீய சக்தி இல்லையா, அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கிறியே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் உங்களுடைய கொள்கையா, இதுதான் உங்களுடைய கோட்பாடா, இதுதான் உங்களுடைய அரசியலா, திமுகவை வெற்றி பெற்றதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்று இரவு நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்துல மிகவும் கோபமா பேசியிருந்தார். இதனை அடுத்து தற்போது நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல திரு சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஆதர் டிவி மாதேஷ் கேட்கிறாரு, சார் இந்த மாதிரி ஒரு காணொலி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அதுக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே உங்கள் மீது ஒரு கோபமான ஒரு பிரச்சாரத்தை பேசியிருக்கிறாரு, கோபமான கடும் தாக்குதலை முற்பட்டு இருக்காரு, இதுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள திரு சீமான் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தங்கச்சி அப்படி பேசவே கிடையாது, அவள் நாகரிகமானவள், அவள் இது போன்று பேசுவதே கிடையாது, படித்தவள், பட்டதாரி, மருத்துவர், அப்படி பேச கிடையாது, பிஜேபி நாங்க தடுத்துட்டோம், பிஜேபி தீய சக்தி, பிஜேபியை தோல்வி அடைய வச்சுட்டோம்னு சொல்லிட்டு தான் பேசணும் தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி அது எங்க அண்ணனை நான் பேசுறேனா, எங்க அண்ணா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்றாரு. இந்த விடயத்துல திரு சீமான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியா அவசியம் நம்ம கேட்டே ஆகணும். என்னன்னாக்க, பாஜக தருமபுரியில போட்டிட்டுதா சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது, அங்கெல்லாம் இருக்கக்கூடிய வேட்பாளர் பேசாம தருமபுரியினுடைய வேட்பாளரான அபிநயா பேசுவதற்கான காரணம் என்ன? பாஜக போட்டியிட்ட தொகுதியில நீங்க இந்த வார்த்தையை சொல்லிதான் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா போட்டியிட்டது யாருங்க? பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி வென்ற அதுக்கு பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த அடிப்படை கூட உங்களுடைய வேட்பாளருக்கு தெரியாதா? என்ன நாகரிகம் கருதிவங்க அவங்க? இப்ப எங்களுடைய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தல் முடியுது, தேர்தல் முடிஞ்சதும் அன்னைக்கு ஈவினிங் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? எதிர்கட்சியினுடைய வேட்பாளராக வெற்றி பெற்ற திமுகவினுடைய மணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நான் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை நீங்கள் பிரதிநிதியாக இருந்து செய்ய வேண்டும், மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நான் இன்னும் மக்கள் மத்தியில பெரும் நம்பிக்கை ஏற்படுத்தும், அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட் கொடுத்தவங்களுடைய நாகரிகம் எங்க? நான் உங்களை தோக்கடிச்சிட்டேன், எனக்கு அப்படியே சிலுக்குது, எனக்கு அப்படியே ஆடுது, எனக்கு அப்படியே உள்ளமெல்லாம் பூரிக்குது, எனக்கு உணர்ச்சி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய உங்க வேட்பாளருடைய அவை நாகரிகம் எங்க போச்சு? இதை எப்படி நீங்க இட்டு கட்டுறீங்க? எங்க அண்ணனா பேசுவாங்கிறது பல்வேறு இடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சில மேடைகள்ல புகழ்ந்து பேசுறாங்க, ஆனா பல இடங்கள்ல இகழ்ந்து பேசுறாங்க. புகழ்ந்து பேசக்கூடிய காணொலிகளை நம்மவர்களே ஸ்ப்ரெட் பண்றீங்க, இது மிகப்பெரிய தவறு. இகழ்ந்து எவ்வளவு பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை இடத்துல, இன்னும் சொல்ல போனா பல்வேறு இடங்கள்ல திமுக வெற்றி பெறுவதற்கான காரணம் நாம் தமிழர் கட்சி தான். இப்போ விக்கிரவாண்டியில அதேதான் நடந்தது. அபிநயா போறாங்க, வன்னிய சமுதாயம் இருக்கக்கூடிய ஏரியாவில் எப்படிமா பேசுறாங்க, எனக்கு அரசியல் குருவே ஐயா டாக்டர் தான், டாக்டர் ராமதாஸ் ஐயா தான், எங்க அண்ணனை வளர்த்ததே ஐயா டாக்டர் ராமதாஸ் தான், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மைனூட் கேன்வாஷிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேன்வாஷிங்க நடத்துறாங்க.
இந்த அதாவது இந்த பத்திரிகையாளர் பேட்டியில தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அப்படி பேசவே கிடையாது. என் தங்கச்சி வந்து விக்கிரவாண்டியில நிக்கிறா, அவர் வன்னியரு, அவருடைய ஓட்ட பிரிக்கணுன்றதுக்காக பாமகவினர் இப்படி செய்யறாங்க. அது வந்து நாங்க வந்து திட்டமிட்டு பேச கிடையாது. நானும் தான் அந்த மேடையில உட்கார்ந்திருந்தேன். அப்படி ஒருவேளை அவர்கள் பேசியது உங்கள் மனதை புண்பற்றிருந்தால் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து பேசல அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டை முடிக்கிறாங்க. அதாவது வருத்தம் தெரிவிக்கிறது எப்படி, ஒருத்தவங்களுடைய மனசை வேதனைப்பட்டு ஒருத்தவங்களுடைய மனசை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிச்சா போதுமா? இப்போ விஜயலட்சுமி அவர்கள் குறித்து சீமான் வந்து ஒரு அஃபேர்ல இருக்க சொன்னாங்களா விஜயலட்சுமி, அது குறித்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். திரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாரு, அரசியல் நாகரிகம் கருதி இதை நான் பேசல, அது அவருடைய சொந்த விஷயம், அதுல தலையிடறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்ல இருந்து கடந்து போனார். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படி வந்து உற்சாகப்படுவீங்க, ஐயோயோ தோத்துட்டாங்க, ஐயோயோ தோக்கடிச்சிட்டோம், அந்த அம்மா தோத்ததான் எனக்கு சந்தோஷம், வேற எதுவுமே எனக்கு சந்தோஷம் இல்ல. காலையில இருந்து பாமக முன்னிலை முன்னிலை முன்னிலைன்னு வருது, 4 மணிக்கு மேல முன்னிலை கிடையாது, திமுக தான் முன்னிலைன்னு வந்திருந்தா எனக்கு திருப்தியா இருந்ததுன்னு சொல்லிட்டு கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அப்புறம் கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க அந்த இடத்துல. அப்ப இதெல்லாம் திரு சீமான் அவர்களுடைய கண்ணுக்கு தவறா தெரியலையா? தவறா தெரியல. இதுதான் அரசியல் நாகரிகமா? இதைதான் திரு சீமான் அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு, தொண்டர்களுக்கு, வேட்பாளர்களுக்கு எல்லாம் உணர்த்துறாரா? இதைதான் சொல்லி கொடுக்கிறாரான்றதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது, வருத்தம் தெரிவிக்கிறதெல்லாம் ஒரு நாடகம். இதனை அடிப்படையாக வைத்து இதனை வந்து ஒரு ஈர்ப்பு விசையாக மாத்தி இதன் வாயிலாக பாமகவினர் எப்படியாவது தங்கள் கட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் பேசிட்டு இருக்கிறார். இதை வன்னியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த சாதிக்காரன் எந்த கட்சிக்காரன் வந்து ஓட்டு கேட்டாலும் இப்படி ஏமாளித்தனமா போடுறீங்களே, இது எப்படி இருக்கு? விக்கிரவாண்டியில தெளிவா புரிஞ்சுக்கணும். விக்கிரவாண்டியுடைய தேர்தல் காலம் நாம் தமிழர் கட்சி நின்றதுக்கான நோக்கம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது கிடையாது, பாமகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தான் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை அங்கே களம் இருக்கிறார்கள். நாங்கள் எப்போதுமே வந்து வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல பரிய சமுதாயத்தை சார்ந்தவர்களையும், பரிய சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்கள் தான் களம் இருக்கும் சொல்லிட்டு சொன்ன நாம் தமிழ் கட்சி ஏன் இந்த தொகுதியில ஒரு வன்னியரை நிறுத்திருக்கிறாங்க, பரிய சமுதாயத்தையோ அல்லது பிற சமுதாயத்தை தவிர அப்படின்னாக்க, வன்னியர்களை வைத்துதான் வன்னியர்களுடைய வாக்கை பிரிக்க முடியும். அப்படி நாம் வாக்கை பிரித்தால் தான் அது பாமகவுக்கு மைனஸாவும் திமுகவுக்கு பிளஸ் ஆகுன்றதுக்காக தான் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் பரைய சமுதாய மக்களோ பட்டியல் சமுதாய மக்களோ வாழக்கூடிய பகுதிகளில் பெருமளவு பிரச்சாரத்தை மேற்கொள்ளாம, இது நடந்த உண்மை, டேட்டா இருக்கு, நாளை தினம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த காணொலியுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுப்பீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வன்னியர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுல ஸ்பிளிட்டா இருக்கு, டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்க வந்து பிற சமுதாயம் வாழக்கூடிய பகுதிக்கெல்லாம் போயிட்டு ஓட்டு பெறுதவங்களை கேட்கல. 2 நாள் அங்க பிரச்சாரம் பண்றாங்கன்னா, பாரத்தில் இருக்கக்கூடிய 5 நாளும் வன்னிய சமுதாயம் எங்கெங்க இருக்கிறாங்க, வன்னிய சமுதாயத்தினுடைய ஓட்டை வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு மாறாக வன்னிய சமுதாயத்தினுடைய ஓட்டை நாம் பிரித்து திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அஜெண்டா. நீங்க வேணா நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த டேட்டா எடுங்க, எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் இருந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் பிரித்தல் உள்ள வாக்கு கேட்டிருக்கான்றத அனலைஸ் பண்ணீங்கன்னா, அவங்க கேட்டிருக்கக்கூடிய பெருமளவு வாக்கு யார்கிட்ட அப்படின்னா வன்னியர்கள்ட்ட தான். அவங்க கேட்டிருக்கக்கூடிய வாக்கு யார்கிட்ட அப்படின்னாக்க அதிமுக வன்னியர்கள்ட்ட. அவங்க கேட்டிருக்கக்கூடிய வாக்கு யார்கிட்ட அப்படின்னாக்க பாமக வன்னியர்கள்ட்ட, பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள்கிட்டயுமே. அவங்களை எப்படியாவது மடைமாற்றம் செய்து அவருடைய மூளையை செலவி செய்து எப்படியாவது அவங்கள்ட்ட ஓட்ட வாங்கணும் அப்படின்றதுல குறிவா இந்த வேட்பாளர் அவர்கள் பல்வேறு எப்படி சொல்றது பிரச்சார யுக்திகளை மேற்கொண்டு வன்னியர்களுடைய வாக்கை பாமக விழவிடாமல் தடுத்து பிரித்திருக்கிறார். இதனுடைய தாக்கம் என்ன, இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். இருப்பினும் இந்த காணொலியினுடைய உண்மைத்தன்மை என்ன, மையக்கரு என்ன அப்படின்னாக்க, சீமான் வன்னியர்களை போற்றுவது போல போற்றி கொண்டு இடையில் மறைமுகமாக தூற்றி கொண்டிருக்கிறார். வன்னியர்களை முன்மொழிந்து மேடைகளிலே அப்படி இப்படி ஆகா ஓஹோ என்று பேசக்கூடிய சீமான் மறைவுக்கு பின்னால், திரைமறைவுக்கு பின்னால் வேறு விதமான பிம்பத்தோடு தான் வன்னியர்களை இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை இங்க மக்கள் ஐயோ ஒரு ஐயாவை பத்தி பேசிட்டாரு, ஐயாவை பத்தி நிறைய கருத்துக்களை சொல்றாரு, சின்னையா எங்க அண்ணங்கிறாரு, படையாச்சி வன்னியர்லாம் என் சொந்தக்காரங்கிறாரு, பாமக என்னுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையில இருந்தாங்க, அரசியல் பயிலகரத்தில் நான் பயிர்ந்தவன், தைலாபுரம் தோட்டத்துல நான் வளர்ந்தவன் சொல்லிட்டு பேசக்கூடிய பேச்செல்லாம் முற்றிலுமாக அரசியலுக்காக சீமான் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமே தவிர, சீமான் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு தருணத்திலும் வன்னியர்களுடைய முன்னேற்றத்தையோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உயர்வையோ விரும்பாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதை நம் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காணொலியில பேசிட்டாரா அப்படியே தூக்கிட்டு நம்ம ஆளுங்களே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, பாடுறா சீமான் பேசிட்டாரான்னு. அதெல்லாம் நாடகம், அதெல்லாம் பொய்.
எந்த ஒரு இடத்துலையும் வெற்றியோ தோல்வியோ யாரையும் இகழுதல் கூடாது, யாரையும் ஒரு ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியினர் இனி வரக்கூடிய காலங்களிலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்கானவர்களை அடையாளம் தெரிந்தவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலிலே 26 வாக்களிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.